பள்ளி மாணவர்களுக்கிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆராய ஊக்குவிக்கும் விதமாக கோவை இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி அசத்தியுள்ளனர். பள்ளி மாணவர்களுக்கான எதிர்கால தொழில்நுட்பங்கள் பற்றிய அறிவியல் கண்காட்சி கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கல்லூரியின் நிர்வாக அரங்காவலர் DR.K. சரஸ்வதி, நிர்வாக அரங்காவலர் மற்றும் செயலர் முனைவர் K. பிரியா மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் A. பொன்னுசாமி கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர். செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் S. சசிகலா வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்வில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தின் உறுப்பினர் நீதிபதி A.S. ரத்தினசாமி, கூடுதல் மாவட்ட அரசு வழக்கறிஞர் K.N. வெற்றிவேல், கோவை மாவட்ட வேளாண்மை உதவி இயக்குனர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆராய மாணவர்களை ஊக்குவிப்பதும் அறிவியல் சிந்தனையை வளர்ப்பதும் இந்த நிகழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் கோவையில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கள் அறிவியல் திட்டங்கள், சோதனைகள் மற்றும் மாதிரிகளை காட்சிப்படுத்தினர். சென்சார்களை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான விளக்க காட்சிகள் மூலம் அறிவியல் கருத்துக்களையும் மாணவர்கள் புரிந்து கொண்டனர். இந்த கண்காட்சியை CBSE மெட்ரிகுலேஷன் மற்றும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் காட்சிப்படுத்தப்பட்ட திட்டங்களை பார்வையிட்டனர். இத்தகைய அனுபவங்களை அவர்களின் கற்றலை வலுப்படுத்துவதோடு கல்வியாளர்களுடன் அறிவியல் கருத்துக்களை தொடர்புடையதாக்கியதாகவும் இந்நிகழ்வு அமைந்தது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. நிகழ்வின் இறுதியில் உதவி பேராசிரியை டாக்டர் S. சரண்யா நன்றி உரை வழங்கினார். நான் டாக்டர் சசிகலாங்க. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலுடைய சப்போர்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ளஸ் NCSTC அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த ரெண்டுனுடைய சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹைசை அப்படிங்கிற சயின்ஸ் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் அரௌண்ட் ஒரு 400 ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே காமிச்சிருக்காங்க. இது IoT, ரோபோட்டிக், ட்ரோன் டெக்னாலஜிஸில் இது நடந்துகிட்ருக்குங்க. இது போக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்னோவேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பேட்டன்ட்டுமே எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதையுமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 120 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்றைக்கி இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குங்க. இன்றைக்கி வெளியிலேருந்து கலந்துக்கிட்டாங்க வந்து அரௌண்ட் ஒரு 500 கலந்துக்கிட்டாங்க. ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏரியாஸ் பார்த்திங்கன்னா IoT டெக்னாலஜிங்க, ட்ரோன் டெக்னாலஜிங்க, அது போக வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலுடைய சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஷீல்டு, கேஷ் ப்ரைஸஸ் இது எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்துஸ்தான் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து பேசுகிறோம். நாங்களாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸ். என் பேர் நிஷாந்த் ரமணன், அப்புறம் இவங்க மாதேஸ்வரன், ஸ்ரீஜித், அப்புறம் வந்து கிரண்நாத், என்னோட கோஆர்டினேட்டர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டோட. நாங்கள் வந்து இப்போது வந்து இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போ எங்களுக்கு எதனால யூஸ் ஆகுதுன்னா, பிளேஸ்மெண்ட் போகும்போது இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் IoT டெக்னாலஜிஸ் பற்றி நாங்கள் நிறையா இதில் வந்து தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் வந்து தமிழ்நாடு கவுன்சில் சர்டிஃபிகேட் வச்சு எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எந்த கம்பெனிஸ் வந்து போனாலும் எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கங்காட்டி அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் வந்து மலேசியா இன்வென்டெக்ஸ் மல்டிமீடியா யூனிவர்சிட்டியில் நிறையா மெடல்ஸும் வாங்கியிருக்கோம். அப்புறம் அதர் காலேஜஸ் போய் நாங்கள் நிறையா ப்ரைஸஸ் வாங்கியிருக்கோம். எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காமிப்போம், எல்லா ப்ரைஸஸும் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து எங்களுக்கு ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணுறங்காட்டி தான் நாங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்கோம்.